ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பெர்ஃபெக்ட் ட்ரக் சீசன் 2ஓட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் எதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஜங்குக்கு ஃபைனலாக பார்த்துருந்துருப்பான் மோலேவை. பட் லிஸா வந்து 2 பேரும் பேசக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது மோலே நல்லா சொல்ல முடியாது, ஜேகே இங்கேருந்து போ, என்கிட்ட பேசாத அப்படி இப்படின்னு. அதை நோட் பண்ணிட்டு அவன் அப்படியே லிஸா முன்னாடியே போய் மோலேவை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணியிருப்பான். தென் அவன் வந்து மின்னியை மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டான்ஸ் கிளாஸ் அவள் போகிறா அப்படின்னு தெரிஞ்சிருப்பான். இதோட நான் முடிச்சிருந்திருப்பேன். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஸ்டார்டிங் எடுத்ததுமே நம்ம பிரைட்டு தலை அப்படியே ஒரு பெரிய பெட்டில் படுத்திருக்காப்புல, கூட ஒரு பொண்ணு. 2 பேரும் விறுவிறுத்து இருக்காங்க. என்னென்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு அப்படியே பிரைட்டோட செஸ்ட்டில் படுத்துட்டு தொன்னன்னு பேசிக்கிட்டே இருக்கா. பிரைட் அப்படியே மெதுவாக அவரோட தலையை டேப் பண்ணிகிட்டே மேலே எதையோ பார்த்து தீவிரமாக யோசிச்சுட்டு இருக்கான். எப்போவுமே நீ இப்படி தானா, இல்லை எப்போவாதான் தான் இப்படியா? முன்னாடிலாம் நல்லா பேசிகிட்டு இருப்ப, இது மாதிரி ஏதாவது என்ன பண்ணி விட்டுட்டு நான் தொணன்னு பேசிட்டு நீ அப்படியே அமைதியாயிருவே. பேபி ஏதாவது பேசு. ஆஃப்டர் கேர் பண்ணணும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? நீ பண்ணலன்னு நான் சொல்லலை, இருந்தாலும் பேசிகிட்டே பண்ணலாம்ல அந்த கேரிங் கூட. பேபி, எவ்வளோ நாள் தான் நீ என்னை இது மாதிரி பண்ணிட்டு என்னை கண்டுக்காத மாதிரி இருப்ப? என்னை நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நீ என்னை இவ்வளோ பண்ணிட்டுக்கப்புறம் கண்டிப்பாக 1 மாதம் கழித்து நான் ஒரு பேபியோடு நிற்பேன். அப்போ பண்ணுறதுக்கு நீ நாளைக்கே என்னை பண்ணிடு, சரியா? நம்ம குழந்தைங்கள நல்லா படிக்க வைக்கணும். நீ தான் அந்த குடோன்லாம் வச்சுருக்கல, நான் இதை விட்டுட்டு வான்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு ஓகே தான், 5 குழந்தை பெற்றுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். பேபி, நீ என்ன பண்ணுறியோ அது பண்ணிக்கோ பேபி, நான் எதுவுமே தடுக்கவே மாட்டேன். ஆனால் நீ என் கூட பேசிக்கிட்டே இருக்கணும், கடைசி வரையும் பேசிக்கிட்டே இருக்கணும். அடியே எங்கப்பா, வாயா இது, வாய மூடு. அட்டா தள்ளா வலியுதுயா. எங்கேருந்துடி உன்னை பிடிச்சாங்க என் பசங்க? எப்போ என்னை விட்டு போனாலோ அப்போ பிடிச்சது எனக்கு தள்ளா வலி. இன்னும் விடலை, கொஞ்சம் பொத்திட்டு தான் படுத்துருக்கியா? எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தூங்கணும்னு தெரியாதா? ஏன் என்ன இவ்வளோ கத்துற பேபி? இது மாதிரி பேசாதன்னு உன்னை எத்தனை டைம் சொல்லியிருக்கேன். பேபின்னு நக்காதன்னு. உன் வேலை தான், அது முடிச்சுட்டா நீ ஷூன் ஆயிடணும், புரியுதா? நீ இப்போலாம் பேசுறது பேசாத மொழே. எங்கே மொழே இருக்க? அவனை எங்கே பார்க்கறது? எப்படி என்னை விட்டு போன? எல்லாம் அந்த சைனீஸ் தாஜோலினால தான். இந்த சைனீஸ் தள்ளுறி அப்படின்னு அப்படியே ஒரு டவல் எடுத்து கட்டிட்டு வெளியில் வரான். அங்கே எல்லாருமே அப்படியே ஒரு பொண்ணை சுற்றி டான்ஸ் ஆடிட்டுருக்காங்க. டே அறிவுகிட்ட நாய்ங்களா, உங்களை போய் உங்கள் அண்ணியை தேடிட்டு வாங்கினா இங்கே நின்று ஆடிக்கிட்டு இருக்கீங்க. தலை சாரி தலை, கொஞ்சம் ஃபிகரை பார்த்ததும் மண்ணை கவிருச்சு. நீங்கள் மட்டும் ஃபிகரை பார்த்தா போதுமா? நான் பார்க்க வேணாமா? எனக்கு தெரியாதுடா, எனக்கு என் மூளை வேணும். அந்த சைனீஸ் தான், அவன் தான்டா. அவன் கச்சா போதும் அவளும் கிடச்சிருவான். என்ன சீரியஸாக இருக்கீங்களா? தேடிட்டு இருக்கீங்களா இல்லையா? தலை, இன்னைக்கு காலையில் கூட தேடணும் தலை, ஆனால் கிடைக்கல. டே, அவளை தேட கேரளாவுக்கு ஒரு குரூப் அனுப்பிச்சோம்லடா, என்னடா ஆச்சு? என்ன ஏதாவது சொன்னாங்களா? அவங்க அப்பங்கிட்ட கேட்டாலும் சொல்ல மாட்றான். நீங்களும் அதை சொல்லுங்கடா. தலை, கேரளாவில் டே அவனுங்க போனவங்க என்னடா பண்ணுறாங்க? டே மச்சான், அங்கேயே ஃபிகருங்களை பார்த்து அவனுங்க ஒரு பக்கம் லவ் ட்ராக் ஓட்டிகிட்ருக்காங்கடா. ஆக மொத்தத்தில் நம்ம அண்ணியை யாரும் தேடலையா? இல்லைடா. இப்போ என்னடா சொல்கிறது? டேய், உங்களுக்குள்ளேயே என்னடா நொச்சிக்கிறீங்க? நான் பார்த்து பேசுங்க, எனக்கு என் மூளை கிடப்பல மாட்டாளோ? தலை, ஜேகே அவனை எப்படா நான் மிஸ் பண்ணேன்? டேய், எனக்கு மூளையும் வேணும், ஜேகேவும் வேணும்டா. ஜேகே இருக்கிற வரையும் நான் எப்படி இருந்தான் தெரியுமா? என்னை எப்படி பார்த்துக்கிட்டான் தெரியுமா? எப்பா, அவனை மாதிரி உங்களால் யாராலையும் வர முடியாதுடா. அவன் வேணும். மூளைவை ஒரு பக்கம் தேடுங்க, இன்னொரு பக்கம் என் தம்பி
என் தங்கக்குட்டி ஜேகேவையும் தேடுங்கடா, புரியுதா? ஆ ஓகே தலை, நாளையிலேருந்து நானே தேடுறேன், என் மூளையவையும் தேடுறேன், ஜேகே பையிலையும் தேடுறேன், கூட அந்த சைனீஸையும் தேடுறேன். டேய், இவங்க 2 பேரை விடுடா, சைனீஸை ஒரு 100 பேரை வச்சு அவனை தேடுங்கடா. எனக்கு அவன் வேணும், அவன் தலை என் காலில் வேணும், சரியா? உயிரோட பிடிச்சி கொண்டு வாங்க, நான் வெட்டிடுறேன். சைனீஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அப்படியே பைத்தியக்கார மாதிரி கத்திகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே இந்த பக்கம் நம்ம அழகிக்கிட்ட வந்தா, அவள் அப்படியே விண்டோஸ் கிட்ட செயினை அப்படியே கடிச்சிட்டே ஜங்குக்கு இருக்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கா. எனக்கு தலையெல்லாம் அப்படியே வெடிச்சிரும் போல். இது சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? என் குட்டிக்கு சமைக்கவும் வராது, பசியும் தாங்காது. எனக்கு அங்கே போகவும் லிட்டில் பிட் பேடிக்குன்னு. நான் எந்த செய்ய இப்போ? ஜங்குக்கா, பிராந்து குட்டி, மின்யூ, மின்யூ. சேச்சி, அந்த பிரச்சனை உனக்கு மார்னிங்லேருந்து மின்யூ மின்யூ மின்யூன்னு 100 தடவை அழைக்க. எந்த பிரச்சனை? எனக்கு பிரச்சனைதான். பிராந்து இருக்குல்ல? ஆமாம், பிராந்து இருக்கு. அதனால தான் நீ விண்டோஸ் கிட்டேயும் இருக்குது சைட் அடிக்கிறதுக்கு, கரெக்டாக? உன் புத்தி இருக்குது. ஆமாம், அப்படியும் பண்ணுவேன். பட் குட்டி ஊனு கழிச்சுதா இல்லைன்னு எனக்கு அறியல. ஸோ நான் போய் ஊட்டி விடணுமாக்கா? அந்தளவுக்கெல்லாம் ஞான் ஒன்று விடா. ஞான் ஊட்டும். ஓ, பொசசிவோ? அதெல்லாம் மின்னியோ அது. பின்ன என்ன? என் சேச்சிக்கு பொசசிவ்னஸ் வருது, அதை சமாளிக்கிறத பாரு. நீ அதெல்லாம் விடு. இப்போ அது பிரச்சனை இல்லை. அவன் சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு எனக்கு அறியல. பரவாயில்ல, நீ எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண மின்னியும், ப்ளீஸ். என்ன ஹெல்ப்? மார்னிங்கே நான் எழுந்திரிச்சு அவனுக்கு இஷ்டமான புட்டு, அந்த கடலைக்கறி, ஃபிஷ் எல்லாமே பொரிச்சு வச்சிட்டேன். நீ போய் மோளை உனக்கு கொடுத்தா மட்டும் நீ சொல்லு, அது சாப்பிட்டுக்கும். அது இக்னோர்லாம் பண்ணாது. நீ இப்போ கொடுத்துட்டு வரியா? நான் போகணுமா? நீ தானே அங்கெல்லாம் போகணும் ஃபுட்டு கொடுக்கறக்கு. நீ தானே சேச்சி பொண்டாட்டி. நான் தான் பொண்டாட்டி. பட் எனக்கு அவனா கொஞ்சம் பயம். ரொம்பவே பயம். இவ்வளோ நாள் பார்க்கல, ஏதாவது எடா கூடமா? ஓ, ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனை சேச்சி. உனக்கு என்னடி பிரச்சனை? அங்கே சைனீஸ் இருக்கான்ல? ஆமாம், என்னை பார்த்து கண்ணடிச்சான். முன்னெல்லாம் அவனுக்கு எனக்கு ஆகாது. இன்னைக்கு நான் எட்டி பார்க்கும்போது என்னை பார்த்து கண்ணடிச்சான். எனக்கு அதிலிருந்து கூச்சமாக இருக்காங்க போக்க. மின்னியும் சைனீஸ்க்காக நீ உன்னோட மாமா பசியோடு இருக்கிறத பார்த்துட்டு இருப்பியாடி? அப்போ நீ அவன் மேலே இருக்க பயத்துக்காக உன் புருஷன் பசியோடு இருக்கிறத நீ பார்த்துட்டு இருப்பியா சேச்சி? இல்லை தான், நான் அவனை டான்ஸ் கிளாஸ்லேயே பார்த்துக்கிறேனே. எப்படியும் பின்னாடி வரும் அது. அப்போவே என்ன பண்ண போகிறான்னு எனக்கு தெரியல. இப்போது பயமாக இருக்குது சேச்சி. இப்போ இன்னொரு நாள் நான் போய் கொடுக்கா. இப்போ நீ போ. பயமாக இருக்கு மின்னியும். வேணும்னா நானும் கூட வரேன். 2 பேரும் போகலாம். 2 பேரும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் மார்னிங்கு யாருக்குமே தெரியாமல் அப்படியே பின்வாசல் வழியாக ஓடி வராங்க. இங்கே உள்ள அப்படியே கிச்சனில் சைனீஸும் ஜங்குக்கும், டே மயிர் அழகா என்னடா பண்ணி வச்சுருக்க? இருந்த ஒரு பிரெட்டையும் அப்படி கருகி வச்சிருக்கியடா. மச்சான், எனக்கு இதெல்லாம் வராதேடா. வராதது கூட தான் நான் என்ன பண்ணுறது? எங்க இன்னொன்று இருக்கு, நீ சுடு. எது? இதுவா? இது பிரெட்டா? இது உன் மயிறு. டேய், பசி வேற எடுக்குதுடா. ஏன்டா இப்படி பண்ணுற? நீ எல்லாம் என் ஃப்ரெண்டா இல்லை அந்த பிரைட்டே பரவாயில்லடா. டே
ஆ போ, பிரைடு கூட போ, உன் பொண்டாட்டியை கேட்பான். ஓ அத்தா, அதை 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 சொல்லாதன்னு எத்தனை டைம் தான் சொல்லியிருக்கேன் உன்னை. இப்போ என்னடா பண்ணுறது? என்ன பண்ணுறது? நம்மளுக்கு யாருமே இல்லைடா. மோளே கூட உனக்கு தெரியாதுன்ட்டா. டேய், அவனை தெரியாதுன்னு சொல்லலை சரியா? என்னை தெப்பி சைட் அடிச்சா தெரியுமா? பா, இப்போ நினச்சா கூட இங்கே பாடுறா முடியெல்லாம் எந்திரிக்குதுடா. எங்கள் அக்கா என்னை திட்டிகிட்டே இருக்கா, என்னை பார்த்து அப்படியே சைட் அடிச்சுட்டே இருக்காடா அவன். அப்புறம் கிஸ் அடிக்கிறேன், திருப்பி அப்படியே இங்கே கவ்ரா. சரியான க்யூட்டுடா என் பொண்டாட்டி. அவளை பற்றி பேசினாலே வயிறு நிறைஞ்சிருமாமே. இதெல்லாம் என்னது கருமம். அப்போ இந்த கருகி போன ப்ரெட்டையும் நானே வச்சுக்கிறேன். நீ உன் பொண்டாட்டியை நினச்சி வயிறை நிரப்பிக்கோ. டாடா. மாமா, அது சும்மா லவ் டைலாக்டா. இருந்தாலும் ஒரு மாதிரி வயிற்றுக்குள்ள அவன் சத்தம் போடுறான்டா. எனக்கும்டா 2 ப்ரெட்டை வச்சு என்ன பண்ணுறது? மென்யூ கூப்பிட்றீ உன் மாமாவை? அமைதியாக நிற்கிற. சேச்சி, நீ தான் கூப்பிடணும். நீ தானே பெரிய பொண்ணு. கூப்பிடு. மின்னியோ, ஏதோ ஒரு பையன் உன்னை பார்த்து கண்ணடிச்சான்ட்டு நீ உன் மாமா வைத்து காய போடுறியா? சைனீஸ் தானே. நான் உன் மாமா கிட்ட சொல்கிறேன், அவன் 4 தட்டு தட்டுவான், அதுக்கப்புறம் உன்னை பார்த்து கண்ணடிக்க மாட்டான். பாவம், பசியில் இருக்கும். நீ கூப்பிட்டனா கொடுத்துட்டு நம்ம 2 பேரும் குடுகுடுன்னு ஓடிடலாம். சேச்சி சேச்சி, எனக்கு நீ கூப்பிடு சேச்சி ப்ளீஸ். மின்னியும் என் பட்டுல என் தங்கோல தக்குடோல நீ கூப்பிடு. நீ கூப்பிடு, நம்ம கொடுத்துட்டு போயிடலாம். சேச்சி, இல்லைன்னா நம்ம இந்த டேபிளில் வச்சுட்டு ஓடிடலாம். ஒரே ஓட்டம். அவங்க எடுத்து சாப்பிட்டுப்பாங்கல்ல. நல்ல ஐடியா. ஆனால் என் பிராந்தனை பார்க்க முடியாதா? அவனை மார்னிங் கொஞ்சம் கிட்டக்கு பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் சேச்சி, அப்போ நான் கூப்பிட்றாரு. ஏட்டா, வேணாம், எனக்கு பயமாக இருக்குது. நான் அவனை அப்புறமாவே பார்த்துக்கிறேன். இப்போ வச்சுட்டே போயிடலாம் அப்படின்னு மெதுவாக டேபிளில் வச்சுட்டு அப்படியே திரும்பி பூனைக்குட்டி மாதிரி 2 பேரும் மெதுவாக எஸ்கேப் ஆகலான்னு போகிறாங்க. ஓய் மலபார். போச்சு, சிக்கிட்டேன். சேச்சி, ஓ ஏட்டா கூப்பிடுறாரு. ஓய், என்னடி? வந்துட்டு பார்க்காம போகிற திருட்டு பூனை. திரும்ப. இல்லை, நான் போகணும். என்னை பார்க்காம போகணுன்னு தோணுதா உனக்கு? திரும்படி. இல்லை, நான் போகணும். திரும்ப. மின்னும் நீயும் திரும்படி அப்படின்னு 2 பேரும் அப்படியே திரும்பி மூளை அப்படியே ஜங்குக்க பார்க்காம கீழே குனிஞ்சு நின்றுட்டுருக்கா. ரைட்ராடே மலபார், கொஞ்சம் மாதிரி என் மூஞ்ச பாடுறி. கட்டின புருஷன் மூஞ்ச பார்க்க மாட்டியா? கீழே பார்த்துட்டு இருக்க நேற்றுலேருந்து. கீழே என்ன உன் போலீஸ்காரன் அப்பா மூஞ்சி தெரியுதா? டே சைனீஸா, இங்கே வாடா. மின்னியோ. ஏய் மின்னியோ, எதுக்கு இப்போ சிரிக்கிற? இல்லை, இன்னுமே அவர் மாறாமல் அதே மாதிரி காமெடி பண்ணிகிட்ருக்காருக்கா, அதான். உனக்கு இருக்குடி, வீட்டுக்கு வா, உன்னை வச்சுக்கிறேன். ஏய், அவளேண்டி திட்டுற? அவெல்லாம் பாரு, ஸ்ட்ரைட்டாக என் ஃபேஸை தான் பார்க்குறா. நீ என்னமோ என்னதான் பாரு, அலைய விடுவா அப்படியே. சரி சொல்றி, எதுக்கு வந்த? மார்னிங்கே நான் தான் உன்னை பார்க்க பின்னாடி வரணும்னு நினச்சேன். நீ ஏன் வந்துட்ட? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சமைச்சதை கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஓ, ஏன் ஏன் எனக்கு கொடுக்குற? அது மாதிரிலாம் இல்லை. அது பின்ன சைனீஸ்க்கு கொடுக்க வந்தியா? இல்லை, உனக்கும் சேர்த்து தான் இருக்குது. அப்புறம் என்ன? ஏன் எனக்கு கொடுக்குறேன்னு கேட்டேன். ஆமாம், நீ சாப்பிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன்.
என்ன புதுசாக அக்கறை? ஆ ஏன்? அதாண்டி நானும் கேட்குறேன். புதுசாக என்ன அக்கறை? என் கூட வரணும்னு உனக்கு தோணாது, ஆனால் எனக்கு சமைக்கணும்னு தோணுமா? ஆ இந்த அக்கறைலாம் எனக்கு தேவையில்ல, சரியா? எடுத்துட்டு கிளம்பு. ஆ ஏய் கிளம்புடி போ. ஆ மின்னியூ, எந்தடி இது இப்படி பேசுது இந்த பையன்? எனக்கு ஹர்ட் ஆகுது. இரு சேச்சி, நான் பேசுகிறேன். அண்ணா, ஏன்? அவள் பாவம். யார் அவள் பாவமா? அப்போனா இன்னும் உனக்கு இதெல்லாம் தெரியாது. அவள் எப்படி பண்ணுவா தெரியுமா? என்னை எப்படி அலைய விடுவா தெரியுமா? அந்த குடவுனுக்கு கூட்டிகிட்டு போகும்போது நீ என்கிட்ட பேசினியாடி மோலே? என்ன சும்மா க்யூட்டாக என்னன்னு பண்ணா உன் மேலே இருக்க கோவம்லாம் போயிடுமா? இங்கே பாரு, ஆமாடி எனக்கு உன் மேலே உயிரே இருக்குதான், ஆனால் அப்படியே கெஞ்சிட்டே இருக்க டைப் நான் கிடையாது, சரியா? உனக்கு வேணும்னா நீ என் கூட இரு. உனக்கு கெஞ்சி உன்னை இருக்க வைக்கிறதுல எனக்கு என்ன கிடைக்குது சொல்லு? லவ்னா என்னன்னு தெரியுமாடி உனக்கு? உனக்கெல்லாம் அது தெரியாதுடி. என்ன லவ்னா நீ என்கிட்ட கேட்குறியா? விடு, நீ எதுவும் என்கிட்ட பேச வேணாம். அவ்வளோதான், நீ வச்சுட்டல்ல, சைனீஸ் சாப்பிடுவான், சாட்டிஸ்ஃபை ஆகிக்கோ. நான்லாம் தொட மாட்டேன், கிளம்பு. அண்ணா ஏண்ணா? மின்னியும் உனக்கு என்னை பற்றி தெரியாது, அவளுக்கு தெரியும். இவ்வளோ நாள் நான் அது கிடையவே கிடையாது. நான் பின்னாடிலாம் போகிற டைப். பேசுவேன், கெஞ்சுவேன். நான் 4 டைம் கெஞ்சினா பரவாயில்ல, உங்கள் அக்கா நான் 100 தடவை கெஞ்ச விடுறா. எவனுக்கு தான் சொல்லு? இதே வேற எவனாதான் இருந்தால் வேற பிள்ளைய பிடிச்சிட்டு போயிருப்பான். அப்போ நீயும் போ. நீ எதுக்கு இருக்க? நீயும் போ. என்னால் முடியாதே, நான் தான் உன்னை உண்மையாக லவ் பண்ணிட்டேனே. மரமண்டைக்கும் புரிய மாட்டேங்குது. நேற்றே பார்த்தல, எவ்வளோ நேரம் வாடி வாடி போலாண்டின்னு கூப்பிட்டே இருந்தேன், நீ அப்படியே உள்ளே போகிற. இதில் கிஸ் அடித்து சமாளிக்கிறான்னு பார்க்குறியா? அது வெறும் பேண்டேஜ் தான், உள்ளே இன்னும் காயலை. எப்பவும் கெஞ்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். என்ன இது இப்படி கசக்குது? ஜேகே, இந்த ப்ரெட்டு நான் நினச்சதை விட கேவலமாக இருக்குடா. இதில் உங்ககிட்ட சண்டை போட்டு வேற எடுத்து கவிட்டுருக்கேன் அப்படின்னு அப்படியே ப்ரெட்டை கடிச்சிட்டே பார்க்குறான். மோலேவும் மின்னியும் நின்றுட்டுருக்காங்க. டேய் மயிர் அழகான ஃபிகர் வந்துருக்குன்னு சொன்னிருந்தேன்னா இந்த மாதிரி கேவலமாக வந்து நின்றுருக்க மாட்டேன்லடா. டேய் சைனீஸா, ஆல்ரெடி செம்ம டென்ஷனில் இருக்கேன். பா, அவள் இதை கொண்டு வந்துருக்கா, எடுத்து தின்னு. டேய் உனக்குடா, எனக்கெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த ப்ரெட்டை கொடு, இதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு அது மாதிரி பிடுங்கிட்டு மோளே ஒரு மாதிரி பார்த்துட்டே கிச்சனுக்குள்ளே போயிடுறான். கிச்சனுக்குள்ளே போனதுமே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே நாக்கு கடிச்சிட்டே, வேணும்டி உனக்கு, நான் மட்டும் ஹர்ட் பண்ண தெரியுதுல்ல? நான் யாருன்னு உனக்கு இன்னும் தெரில அப்படின்னு அந்த ப்ரெட்டை அப்படியே கடிக்கிறான். இந்த கசக்குதே கருமா. மோளே, எங்களுக்காகவா கொண்டு வந்துடுங்க? ஆமாண்ணா, நீங்கள் சாப்பிடுங்க, நான் போகிறேன். அவன் வேணான்ட்டான். அவன் அப்படி தான் சொல்வான், நீங்கள் கொடுத்துருங்க. டேய் அதெல்லாம் எனக்கு வேணாண்டா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுடா. நீ ஏன் சாப்பிட்ற சைனீஸா? டேய் ஏன்டா? எனக்கு வேணாம் மச்சான், வேணாம் அப்படின்னு உள்ளேருந்து ஒரு மாதிரி கண்ணடிச்சிட்டே சைன் பண்ணுறான். ஓஹோ மோலே, அவனுக்கு கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதிகம்னு உனக்கே தெரியும்ல? நீ போய் கொடு, அப்போ கண்டிப்பாக சாப்பிடுவான். இல்லைண்ணா, ஆல்ரெடி எனக்கு டைம் ஆயிடுச்சு. லெசாக்காக்க தெரிஞ்சால் அவ்வளவுதான். நீங்கள் எப்படியாவது சாப்பிட வச்சுடுங்க, நான் போகிறேன். மின்னியூ வா. மோலே இரு, என்னம்மா நீயா? லவ் பண்ணுற பையன் காஞ்சி போன ப்ரெட்டை திங்கிறான், நீ பாட்டுக்கு போகிற. எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் அவன், நீங்கள் கொடுத்துருங்க. இரு மோலே, நீ போ, உள்ளே போய் பேசினாதாம்மா எல்லாம் சால்வ் ஆகும். என்ன லவ் இது? என்ன பண்ணுறீங்க நீங்கள் 2 பேரும்? எனக்கு பயமாக இருக்குது, நான் போகிறேன். டே போட்டுண்டா, கெஞ்சுறதை பார்த்து அதில் அப்படியே அவளுக்கு சுகமாக இருக்கும் போல். அவள் போனால் போட்டோம், நீ ஏன் கெஞ்சிகிட்டு இருக்க?
உனக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா சாப்பிடு, இல்லைனா கீழே கொட்டு. இல்லை மச்சான், இதோ இப்போ சாப்பிட்றேன். டே, நானே ஃபுல்லாக சாப்பிட்டுறேன். ஏ அண்ணா, அவருக்கும் கொஞ்சம் கொடுங்கண்ணா ப்ளீஸ். அவன் தான் சாப்பிட மாட்றான், நான் என்னவா பண்ணுறது? இந்த மாதிரி என்னை இடையில இழுக்காதீங்க, எனக்கு பசி வேறு. ஐயோ, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சைனீஸ் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கான். ஸோ மோலிக்கு மனசே இல்லை. அவள் அப்படியே கொஞ்ச நேரம் முன்னாடி போகிறா. ஜங்குக்கு அப்படியே, டே நான் போகிறாளா? மச்சான் போகிறாடா, போகிறாளா? டே அவளை இல்லைடா, அவளை வச்சு செய்யணும், இரு அப்படின்னு கோவத்தில் அந்த கரிஞ்சு போன ப்ரெட்டெல்லாம் வாயில் போட்டுட்டு ஒரு மாதிரி கோவமாக விண்டோஸை ஸ்டேர் பண்ணி திரும்பி நின்று சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ கோவம். டேய் டேய் பாரு சைனீஸா, நான் பேசுகிற நிலமையில இல்லை, மூடிட்டு தின்னு. நான் நல்லா இருக்கா? தின்னு, அவன் செஞ்சால் நல்லா தான் இருக்கும். டேய் அது இல்லைடா, நிமிஷம் திரும்பு. டேய் மூடிட்டு தின்னு. டேய் ஜேகே, ஒரு நிமிஷம் திரும்பி. டேய் என்னடா சும்மா திரும்பி ஒத்தா அப்படின்னு அப்படியே திரும்பி ஸ்டன்னாகி நிற்கிறான். பிகாஸ் மோலே அப்படியே ஒரு மாதிரி அந்த விண்டோஸ்லேருந்து வர சன்லைட்டில் அவள் ஃபேஸில் பட்டு காலையில் தூங்கி எழுந்திரிச்சு அந்த பேரான ஃபேஸ், ஒரு மேக்கப்பும் இல்லை, வித்தவுட் காஜல். அவளோட கண்ணில் அந்த ஐ கூட ப்ரௌன் கலரில் இருக்குது அந்த பால். அதை பார்க்க அவனுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கா. அவன் அப்படியே ரசிக்கிறான். அவன் பக்கத்தில் வந்து நின்னதுமே மோலே அப்படியே பாவமாக கையில் தட்டில் அவள் கொண்டு வந்ததெல்லாம் ஃபுட்டெல்லாம் போட்டுட்டு ஜங்குக்கு சாப்பிட மாட்டானான்ற மாதிரி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா. வா, என்ன அழகு என் பொண்டாட்டி. ஏய், இத்தனை வருஷம் இந்த அழகை தாண்டி கிட்டக்க இருந்து ரசிக்க முடியாமல் போயிட்டேன். ஏன்டி இவ்வளோ அழகாக இருக்க? கண்ணா அது, எனக்கு உன் கண்ணு காஜல் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போது எதுவுமே போடாமல் கூட இவ்வளோ அழகாக இன்னசென்ட்டாக அவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு இப்படி பார்க்குற, என்ன கண்ணுடா பா. பிராந்தா, என்ன என்னடி கோவமா என் மேலே? ஐயோ, அப்படி அந்த அப்பாவே கண்ணை வச்சுட்டு கேட்காதடி. என்னால் எப்படி கோவப்பட முடியும்? உன் மேலே கோவமே இருந்தாலும் எல்லாம் கரைஞ்சி போயிடும். ஜேகே, நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லை, கோவலாம் இல்லை. எதுக்கு வந்த? அப்படின்னு ஒரு மாதிரி லிப்ஸை பார்த்து பேசுவோம். மோலிக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே அவன் கண்ணை பார்க்காம, அதை கீழே வச்சிடுங்க, இந்தாங்க இதை சாப்பிடுங்க. எனக்கு வேணாம். இங்கே பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதீங்க. நான் மார்னிங்கே எழுந்திரிச்சு சமைச்சேன். ஸோ அதுக்கு நீ சமைச்சா நான் அதை சாப்பிட்ணுன்னு இருக்காடி. ஏன் இவ்வளோ கோவம்? அது வேணாம். வாயிலேருந்து துப்புங்க, கையில் துப்புங்க. வாயில் கரைஞ்சி போன ப்ரெட் இருக்குல்ல, இந்தாங்க துப்புங்க. சைனீஸ் அண்ணா, நீங்களே சொல்லுங்க. அவன் யார் இடையில? நீ என்கிட்டே பேசு. டே வெளில போடா. ஓகே, எனக்கு தான் சோறு கிடச்சிச்சுல, நான் அப்படியே வெளில போய் உட்காந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சைனீஸ் பாட்டுக்கு தட்டெல்லாம் தூக்கிட்டு போயிடுறான். அவன் போனது மூளைக்கு இன்னும் பயம் ஆகிடுது. ஓய் ஜேகே, என்னடி அங்கே லுக்கு? அவன் போய் 6 மாதம் ஆகுது. இங்கே நீயும் நானும் மட்டும்தான். லுக்கு விடுற மாதிரி இருந்தால் அண்ணன் லுக்கு விடு. ஜேகே அது அப்படின்னு அவன் சொல்லிட்டு நிற்கும் போதே அவனோட கையை பிடிச்சு வாயில் உள்ள ப்ரெட்டை அப்படியே துப்புறான். ஜேகே, என்ன கையை தான் பிடிச்சேன், கூசுதா? இல்லை, நான் போகணும். நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்களா? இனி இந்த மாதிரி ரெட்டெல்லாம் வேணாம், நான் செஞ்சு கொண்டு வரேன். செஞ்சு கொண்டு வந்தா மட்டும் பத்தாது. என்ன ஊட்டி விடு. என்ன ஊட்டி விடு, வா. இல்லை, லிசா பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. நொட்டு வா,
என்னை பார்த்தாலே அவளுக்கு பயம். நீ வாடி, எனக்கு தெரியாது, நீ ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவேன், இல்லைனா பட்னியாக இருக்கேன். அது அது பிராந்தா அப்படின்னு அவன் சொல்ல சொல்ல அவளோட இடுப்பை பிடிச்சி அப்படியே கிச்சனோட ஸ்லாப்பில் உட்கார வைக்கிறான். மூளை அப்படியே ஷாக்காக பார்க்குறான். அதை பார்த்ததுமே ஜேகே அப்படியே கிட்டக்க போயிட்டு அவன் ஃபேஸோட ஃபேஸ் வச்சுட்டு அவன் கண்ணை அப்படியே சுருக்கிட்டு, என்ன என்னடி என்ன இப்படி முட்டை கண்ணை வச்சு முழிச்சா உன்னை விட்டுருவானா? என்ன நேத்தானே உனக்கு திமுறா? நான் போகணும் பிராந்தா. என்ன எங்கே போவேன் நீ என்னை விட்டு? உனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுடி. புருஷனை விட்டு தூரமாக இருக்க. இப்போ கிட்டக்க இருந்தால் போகணுன்ற நான் மறந்துட்டியா? உனக்கும் ஒன்றும் இல்லை, 3 தடவை கல்யாணம் ஆயிருக்கு. நான் நினச்சா நான் 1000 தடவை கூட பண்ணுவேன், ஆனால் உன் கூட தான். பிராந்தா இங்கே பாரு, எனக்கு முன்ன மாதிரி என்ன முன்ன மாதிரி என்கிட்ட பேச வரலையா? அது அப்படி தான் இருக்கும். 2 வருஷம் ஆச்சுல்ல, அதுக்குன்னு அப்படியே என்கிட்ட வராமலே போயிடுவியா நீ? நான் பார்த்தா அப்பனும் காது மேலே ஒன்று கொடுக்கணும்னு இருக்குடி. ஆனால் என்ன, இப்படி அழகான பப்பி ஐஸ் வச்சா எப்படி கொடுக்கறது? கோவப்படாத. ஐயோ, நீ இப்படி பண்ணா எனக்கு கோவம் வராமல் எங்கடி போகுமோலே? எனக்கு எப்படிலாம் அலைவுகிற நீ? உனக்காக நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்க நீ? மறுபடியும் ஆரம்பிக்காத. நீ அந்த குடோனில் வந்து என்னை உண்மையாக ஒரு நிமிஷம் நான் சந்தோஷமாக வச்சுக்கிட்டியாடி. ஆனால் நான் எவ்வளோ ட்ரை பண்ண உன்னை சந்தோஷமாக வச்சுக்க. நீ நேற்று நீ ட்ரக் எடுத்துக்கிட்டியா? மோலே சொல்லு, எடுத்துக்கிட்டியா? இல்லை, என் கண்ணை பார்த்து பேசு. இவ்வளோ நேரம் என் கண்ணை பார்த்து தானே பேசிகிட்டு இருந்தேன் திட்டும்போது. இப்போ ஒன்று கீழே பார்க்குற, என் கண்ணை பாரு. இல்லடி, நான் எடுத்துக்கல. இப்போவும் நீ என் கண்ணை பார்க்கலம்மா. இப்போவும் நீ என் கண்ணை பார்க்கல. இப்போ பார்த்து சொல்லுங்க. ஆமாம் அச்சேன். ஆமாம், என்ன போ. என்ன இப்போவா? அதனால என் நிம்மதி அவ்வளோ கெட்டு போயிருக்கு. நீ அவ்வளோ நான் எகெயின் டயர்ட் ஆகுறேன் ஜேகே. நீ எதுக்கு எகெயின் நான் வேணும்னு நினைக்கிற? என்னை விட்டு போ. அப்போ நீ என்னை வேணான்னு நினச்சிதான் என்னை விட்டு போறியா? ஜேகே கத்தாத. சொல்லு, அப்போ நீ என்னை வேணான்னு நினச்சிதான் ஒவ்வொரு தடமும் விட்டு தள்ளி போறியா? நான் வேணுன்றனால தான் உன் பின்னாடி வரனாடி பிச்சை கேட்டுட்டு. கத்தாது. அப்படிதான் கத்துவேன். என்ன பார்த்தா உனக்கு என்ன இழிச்ச வாய் மாதிரி இருக்கோ? நான் லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்போ என்ன ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கிறியா? என்ன எங்கள் அக்கா வேற எவனாவது நல்லா ஐடி கம்பெனியாக போகிறவனை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆசை காட்டினாலாடி. அதான் என்னை விட்டு விளைய போறியா? அப்புறம் எதுக்கு இந்த அக்கிரம் மயிரெல்லாம், இந்த சாப்பாடெலாம் எதுக்கு கொண்டு வந்து எடுத்துட்டு போ. நீ இன்னும் மாறல. நீ மாறவே இல்லை. ஆமாம், நான் மாற மாட்டேன். நான் எதுக்கு மாறணும்? நான் எதுக்கு மாறணும்? ஜேகே, ஆனால் நான் மாறினல்ல. எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்னை வேணான்னு முடிவு பண்ணிட்டேன்னு மட்டும் தெரியுது. உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. சரியா? உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. ஆனால் ஒன்று சொல்கிறேன். வலிக்குது. இப்படி தான் எனக்கும் இருக்கும். நீ ஒவ்வொரு தடவையும் ஐ கான்டாக்டை மிஸ் பண்ணும்போது முதல்ல பாப்பியடி, என் கண்ணை பார்த்து அப்படி பேசுவியடி. இப்போ ஏன் உன்னால் என்னை பார்க்க முடியல? எனக்கு அதை நினச்சாலே இந்த உலகத்துலேயே நான் தான் ரொம்ப அருவருப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. உனக்கு தெரியுமா? நம்மளுக்கு பிடிச்ச பொண்ணு நம்ம கண்ணை பார்க்காம விட்டால் எப்படி இருக்கும்னு தெரியுமா? இதுக்காக தான் அவன்கிட்ட வரல. வந்த அடுத்த நாளே நீ என்னை அவ்வளோ காயப்படுத்துகிற. நான் உன்கிட்ட லவ்னு தான் வரேன். ஆனால் நீ உன்னோட செல்ஃப் மட்டும் பார்க்குற. அப்படி என்ன நான் என் செல்ஃபை பார்த்துட்டேன், உன்னை விட்டுட்டேன்? எனக்கு தேவை நீ அந்த பழக்கத்தெல்லாம் விடுறது. ஒரு நாள் நீ விட்டியா? அதை விட்டா மட்டும் நீ என்கிட்ட வந்துடுவியா? இங்கே பாரு, இந்த ஒரு வாரம்
உனக்காக அடிக்காமல் இருந்தேன். நேற்று நீ என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? ஈவினிங்காக நான் அப்படி கெஞ்சிட்டு நின்றுட்டுருக்கேன் எங்கள் அக்கா முன்னாடி. எவ்வளோ முன்னாடி நான் கெஞ்சினது கிடையாது. ஆனால் உனக்காக எங்கள் அக்கா முன்னாடி கெஞ்சிட்டு நின்றுட்டு இருந்தேன். வாடின்னு நீ என்ன பண்ண? போடான்னு லைட்டாக ஒரு முத்தத்தால் மருந்தை போட்டுட்டு போயிட்ட. அது போதுமா எனக்கு? அதனால தான் அடிச்சேன். என் ரூல்ஸ் உனக்கு தெரியும்ல. எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப பிடிச்சது நீயும் அந்த ட்ரக்ஸு மட்டும்தான். நீயே இல்லை, அப்போ நான் இன்னொரு செல்லத்தை தேடி போகலாம்ல. பிராந்தா சைக்கோ மாதிரி பேசாத. நான் சொல்கிறதுல என்ன தப்பு மோலே? இங்கே பாரு மலபார், நீயே நேற்று வரலடா போடா மயிருன்ட்ட. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. ஸ்டில் உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் அவங்களுக்கும் தெரியும். அவங்க நேற்று என்ன பிடிக்காதுன்னு சொன்னாங்க. அதை நான் பறையில. ஏன்னா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் பிராந்தா. அப்போ ஏன் வரல? அப்போ ஏன்டி வரல? அப்போ ஏன் வரல? என்னை வெளியில் எத்தனை பேர் தேடிட்டு இருக்கானுங்க தெரியுமா? இப்போ போனால் கூட என்னை சுட்டு தள்ளிட்டு கொண்டுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஆனால் நான், நீ வேணும், என் பொண்டாட்டி வேணும், என் மலபார் குட்டி வேணும், அவளை கூட்டிகிட்டு போயிடலாம். ஒரு ரேடியோ எங்கேயாவது போயிடலாம். மைண்ட் செட்டு எப்படி இருந்துச்சு தெரியுமா நேற்று? சரி அவள் வரட்டும், ஒரு வாரம் ட்ரக் இல்லாமல் இருந்துட்டடாடி, அவள் வந்துட்டா அப்படியே அவள் ஏதாவது பண்ணி உன்னை மேஜிக்காக மாற்றிடுவா அப்படின்னு சொல்கிற அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து நின்ன முன்னாடி. சத்தியமாக ஒரு வாரம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ பண்ணண்டி நான். ஆனால் நீ அழகி, நீ என்ன பண்ண தெரியுமா? ஜேகே, எனக்கு புரியுது நீ ஏன் இப்போ இப்படி பேசுகிற. கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு அவனோட தலையை அப்படியே மெதுவாக தடவி விடுறான். ஏய், என் மனசில் இருக்கிறத நான் சொல்லியே ஆவண்டி, கண்டிப்பாக சொல்லியே ஆவேன். அதான் நீ என்ன பண்ண? மேடம் என்ன பண்ணீங்க? மறந்துட்டிங்களா? என்னடி பண்ண? நான் வந்து நிற்கிறேன், அப்படியே உள்ளே போகிறல்ல, உள்ளே போகணும் மேலே போகணுன்னே நிற்கிறியே. அப்போ நாங்கள் நிற்கிறேன் உன்னை கூப்பிட்டு போகிறக்காக. நான் என்ன பைத்தியமா? நான் பைத்தியமாடி? நான் பைத்தியமா? ஜேகே ஒன்றும் இல்லை. ஜேகே கூல் சொல்லு. நான் என்ன பைத்தியமா? அப்படியே போயிட்டேன் மேலே ஏறி ஒரு சிரிப்பை சிரிச்சிட்டு. நானும் கிஸ்ஸெல்லாம் அச்சு, அது ஆறுதலாக தான் இருந்தது. கொஞ்சமா சரியா? உன் மேலே நான் வச்சிருக்க லவ்க்கெல்லாம் அது பத்தாதுடி, அது பத்தாது. கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் நீ போயிட்ட மேலே போயிட்ட, வாடின்னா வர முடியாதுன்ட்டு போயிட்ட. ஆனால் சைனீஸ் இருக்கான்ல தோ வெளியில், உனக்கு கை காலெலாம் நடுங்கிடுச்சுடி நேற்று நைட்டு. ஜேகே ஒன்றும் இல்லை சொல்கிறது கேளு. எனக்கு ஒன்றும் இல்லை, அது எனக்கு தெரியும். எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கல. இல்லை இங்கே பாரு, புரியுது, இங்கே பாரு ஒன்றும் இல்லை. நான் இருக்கேன். கிளிப்ப சொல்கிறத கேள்றி. அவன் கை காலெலாம் நடுங்கிடுச்சு. மச்சான் எனக்கு ஏதாவது எப்படியாவது ரெடி பண்ணி தாடா, எனக்கு வேணும்டா அப்படின்னு கேட்டான். அப்படி செம்மையாக நடுங்கிடுச்சு, கை காலெலாம் வேர்த்துருச்சு. அது எங்களுக்கு தான் தெரியும், ஒரு நாள் கூட இல்லைன்னா. ஆனால் உன்னக்காக நான் ஒரு வாரம் இருந்தேன் எடுத்துக்காம. அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனை காப்பாற்றணும் அப்படின்னு மைண்ட் செட்டோடவே தேடினேன்டி நான் எல்லா இடத்துலையும். அப்புறம் ஞாபகம் வந்துச்சு, ஸ்கூல் படிக்கும் போது பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி வச்சிருப்பேன், நீ கூட அதை எடுத்து எங்கேயோ தூக்கி வீசுவியே. இரு அது என் மேலே வச்சிருக்க காதல் எவ்வளோ, நீ வச்சிருக்க காதலை விட பெருசுன்னு நான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். லிசன் பண்ணு. கரெக்டாக நான் தேடுறேன், அவ்வளோ கிடைக்குதுடி பொருள், அவ்வளோ. பாரேன், நான் உன்னை தேடி வந்தேன், நீ மயிரே போச்சு போடான்னு போயிட்ட. நான் அதை தேடி போனப்போ அவ்வளோ கிடச்சிது. எடுத்துகிட்டு வந்து என் மச்சானுக்கு குத்தேன், அவன் சாப்பிட்டான். சரியானா நானும் சாப்பிட்டேன். ஏன்னா நீ போன நேரத்தில் எனக்கு அது தாண்டி கூட இருந்தது. அதை எப்படி விடுறது சொல்லு? நீ இருக்கன்னு சொல்லு, நான் அதை விட்டுறேன். இதோடு நான் உன்கிட்ட நிறையா நேரம் இருந்துட்டேன் ஜேகே, நிறையா நாள், நிறையா மாதம். ஆனால் நீ விட்டையா? நீ விட்டையா சொல்லு, மனசாட்சி தொட்டு சொல்லு. சரி
மெதுவா விட்டுறேன். மெதுவா. ஆ இல்லை, நான் போகணும். என்னை விடு. ஓ, மறுபடியும் போகிறல்ல? ஆ மறுபடியும் போகிற? சரி போ, சரி போ, போ, போடி, போ அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணிட்டு பின்னாடி போகிறான். ஜேகே போ, போகிறேன்ட்டல்ல, போடி, போ போ போ, இருக்காது, போ போ, எடுத்துட்டு போ, வரக்கூடாது, சரியா? போ. ஜேகே ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு பயமாக இருக்கு. அதான் பயமாக இருக்குல்ல, எதுக்கு என் கூட இருக்க? என் கூட இருக்கிறதெல்லாம் இது ஒன்று தான் அப்படின்னு ஷெல்ஃபில் அப்படியே கை வச்சா அங்கே அது இருக்கு. ஜேகே ஜேகே வேணாம், ஜேகே வேணாம், ஜேகே ஜேகே அது எடுத்துக்காதம்மா ப்ளீஸ், வேணாம் வேணாம் ப்ளீஸ். நீ போகிறன்ட்ட, என்னை பார்த்து பயமாக இருக்குன்ட்ட. ஆனால் இது பாரு, நீ போகிறதுக்கு முன்னாடி இதை பார்த்துட்டு போ அப்படின்னு எடுத்து அப்படியே வாயில் வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக வந்து பையனோட ஃபேஸை பிடிச்சி நல்லா கிஸ் பண்ணுறான். பாரு பாரு, இது பார்த்தியா? என் கூட இருக்கு, என்னை அலோவ் பண்ணுது, ஆனால் நீ என்னை அடிக்கிற. புரிஞ்சுக்கோ, எனக்கு நீ விட்டு ஒன்று தான். நீ விட்டு போனால் இது கூட இருப்பேன், இது என்னை விட்டு போகாதடி. அப்படின்னு மூச்சு விடாத மாதிரி ஆகுது வயனுக்கு. ரொம்ப நேரம் அப்படியே பண்ணிகிட்ருக்கான், சுத்தமாக மூச்சே விட முடியல, ரொம்ப திணறிட்டு இருக்கா. சைனீஸ்க்கு ஒரு சவுண்டு கேட்டுட்டு, டே 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 ஜேகே, டே என்னடா பண்ணிகிட்ருக்க? ஜேகே 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 விடு ஜேகே. டே டே விட்றா சைனீஸா, டே டே பாவண்டா, டே விட்றா டே அப்படின்னு சைனீஸ் அப்படியே ஜங்குக்கு அப்படியே தள்ளி விலக்கி விடுறான். மோலைக்கு ஒரு மாதிரி ஐயா அப்படியே கீழே உட்காந்துடுறா. டே டே நீ சரியால போதையில் இருக்கவா, வேலை போகலாம் வா. பாடுறா, விட்டு போகிறேங்கிறா, இத்தனை வருஷம் லவ் பண்ணிட்டு. டே 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 பாவண்டா, டே நீ மேலே போ, போதையில் இருக்க. மச்சான் கிசாவாக இருக்குடா. டே 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 அவளை வர சொல்லு, மேலே வர சொல்லு அவளை நீ ஒரு கை பார்த்துட்றேன். வாடி, நீ தைரியமாக அந்த வாடி, மேலே வாடி அப்படின்னு அப்படியே கிட்ட வரான். மோலி அப்படியே பயந்து பின்னாடி போகிறா. டே டே ஜேகே டே வாடா அப்படின்னு எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அவனுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே கூட்டிகிட்டு போய் ரூமில் லாக் பண்ணிடுறான். சைனீஸ் அப்படியே ஓடி பதறிட்டே வந்துட்டு, மோலே மோலே நீ ஓகேவா? சரி சரி, நீ 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 பயப்படாத. நீ நீ ஓகே தானே? இங்கே பாருமா, எனக்கு புரியுது, அவன் மென்டல் ஆகிட்டான் நீ இல்லாமல் 2 வருஷத்தில். இப்படி தான் ஏதாவது அடிச்சுட்டு ஏதாவது பண்ணிகிட்ருப்பான். நீ நீ விடு, ஃப்ரீயாக விடு. அவனை பார்த்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். ஐயோ நானே இதை அடிச்சுட்டு படுத்துருப்பான், நான் எப்படி பார்த்துக்கிறது? ஐயோ இந்த பொண்ணை பார்த்தா பாவமாக வேறு இருக்கே. நீ வீட்டுக்கு போ. நீ போ. அப்போ மூலேவும் அவள் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே வெளியில் போகிறா. மூலே அண்ணா, நீ இதெல்லாம் நினச்சி அழுதுட்ருக்காத. இந்த 2 வருஷம் நீ இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். ரொம்ப இந்த 1 வாரம் கூட ட்ரக்கெல்லாம் எதுவுமே எடுத்துக்காம உனக்காக இருந்தானா பார்த்துக்கோயேன், அவனால் இருக்க முடியும். ஆனால் என்ன, இந்த நாய்க்கு கொஞ்சம் பிரச்சனை. அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க அம்மா விட்டுட்டு போன மாதிரி நீயும் போயிடுவியோன்னு ரொம்ப பயம். ஆனால் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். யார் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால் உன்னை தான் சொல்வான். தெரியும்ண்ணா. சரி, நம்ம அப்புறமா பார்க்கலாம், அவன் எந்திரிச்சதும் நான் சொல்கிறேன். நீ பயப்படாமல் போ. போ அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் பாட்டுக்கு போயிடுறான். இன்னும் ஒரு மாதிரி அழுதுகிட்டே போய் தூங்கிடுறா அவள் வீட்டில். ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. ரூமில் மோலே நல்லா தூங்கிட்டு இருக்கா, இந்த பக்கம் ஜேகேவும் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அப்போ லிசா கிட்ட பார்க் போகம் வந்துட்டு, லிசா என்ன காலையில் மோலே வரல டான்ஸ் கிளாஸ்க்கு? அட பாவி, நீ அங்கேயே போய் அவளை சைட் அடிக்கலான்னு போறியா? மறந்துட்டியா? இன்றைக்கி நான் அவளை ட்ராப் பண்ணுறேன்னு உங்ககிட்ட சொல்லிவிட்டு அவள்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். காலையில் வரவே இல்லை.
ஆமாம் இல்லடா. ஐயோ, என் புருஷன் கூட இருந்ததில் நான் மறந்துட்டேன். அவன் எங்கே இதெல்லாம் யோசிக்க விடுறான்? அவனை பற்றியே பேசிக்கிட்டு, ஐயோ இவனை வச்சுக்கிட்டு. சரி, காலையில் விடு, ஈவினிங் இருக்குல்ல, 6 o'clock, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது. அவன் மேலே தான் இருப்பான்னு நினைக்கிறேன். அவளை எழுப்பி நான் உன் கூட வர சொல்கிறேன். லிசா, கொஞ்சம் என்னை பற்றி அப்படி இப்படின்னு சொல்லுடி. அவன்கிட்ட பேசவே மாட்றா, என்னை பார்க்க கூட மாட்றா. எப்படி நான் லவ் டெவலப் பண்ணுறது? இன்னொன்று சொன்னால் நீ உச்சா போயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன், என்னாச்சு? ஜங்குக் வந்துட்டான். என்னடி சொல்கிற? நல்லா தானடி போயிட்டு இருந்தது. நான் இருக்கிற வரையும் அவனால் அவளை கூட்டிகிட்டு போக முடியாது. அவன் ஆப்போசிட் வீட்டில் தான் இருக்கான். லிசா, அவன் ஒரு பொறுக்கி தானே. எனக்கு பயமாக இருக்குடி. என்ன நீயும் ஒரு ஆம்பளைன்றதை மறந்துட்டியா? எவ்வளோ அழகாக இருக்க நீ சிரிக்கும் போது. நீ நீ நல்ல பையன்தான், அவன் தான் பொறுக்கி. இருந்தாலும் உனக்கு ஒரு பொண்ணு வேணும்னா ஃபைட் பண்ணுறதுல தப்பே கிடையாது. என்னடி சொல்கிற? அவன் அவன் இங்கேயா இருக்கான்? ஆமாம். இப்போ மோளே வருவாளா என் கூட? அதெல்லாம் எப்படி வராமல் இருப்பா? நான் இருக்கிற வரையும் நான் சொல்கிறது தான் அவள் கேட்பா, வருவா அப்படின்னு அவள் பார்க் போகாமல் கூட்டிகிட்டு போயிடுறா. வெளியில் வந்தா G-Dragon அவன் பின்னாடி ஒரு பொண்ணு பைக்கில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கு. சைனீஸ் அப்படியே நின்று பேசிகிட்டு இருக்கான். ஏம்மா, பைக்கில் போகும்போது அவனை கட்டி பிடிச்சிக்கோ. இப்போ என் ஃப்ரெண்டை என் கூட பேச விடு. என்னடா இவ எங்கேருந்து புச்ச பள்ளி மாதிரி உன்னை ஒட்டினே இருக்கா? விலகி விடுறாடே. பேபி, ரூமுக்கு போய் இதெல்லாம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் தள்ளி உட்காரி. எப்போவுமே நீ இப்படி தான். ஐயா, இங்கேருந்துடா புச்ச. டே சைனீஸா, நீ சொல்கிறா, ஜேகே எப்படி இருக்கான்? அவனுக்கு என்னடா பாவம். இந்த பிரைட்டு வேற எங்களை தேடிட்டு இருக்கான். எப்போ சிக்க போகிறோமோ, சிக்குனா சிக்கோண்டா. டே, நாங்கள் இருக்கோம்லடா, நாங்கள் பார்த்துக்குறோம். நொட்டுவ எங்கள் டாட்டூ ஷாப்பே நீ நொட்டிட்டு போக வச்சிட்ட. என்னடா பண்ண? டே, உனக்கே தெரியும்ல ஜேகே இருந்தால் அவ்வளோ மவுசுன்னு. அவன் இல்லாமல் ஃபிகருங்கெல்லாம் வராமல் போயிடுச்சுடா. அப்புறம் அப்படியே இழுத்து மூடிட்டோம். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? நானும் ட்ரையாக தான் போயிட்டுருக்கேன். எங்கள்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, உன்கிட்ட இருக்கா? ஏன் தோ இந்த ஃபிகர் இது தள்ளிட்டு வந்தேன், கேட்டால் கொடுக்க போகுது. நான் பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நைட்டை தரமாக செஞ்சா அடிக்ட் ஆயிடுவா. அப்புறம் என்ன, கொடுத்துட்றேன். ஓ சரிடா, சரி, அப்போ பார்க்கலாம். நான் ஜேகிட்ட பேசுகிறேன், மறுபடியும் நம்ம ஷாப்பை ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு பேச ஜங்குக்கு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சிட்டு உடம்பெல்லாம் அப்படியே நட்டு எடுத்துகிட்டு வெளியில் வரான். சைனீஸா, கத்திட்டே இருங்க, உள்ளே இல்லாமல் இங்கே என்னடா பண்ணு? டே ட்ராகன், எப்படி இருக்க? தலை வணக்கம். எங்கே தலை 2 வருஷமாக காணாமல் போயிட்டேன். அது ஃப்ரீயாக விடுறா, எதுக்கு அதவே நோண்டிட்டு? டே, டாட்டூ ஷாப் என்னடா பண்ண? என் உயிர்ரா மச்சான், அதை பற்றி தான்டா பேசிகிட்டு இருந்தோம். அவன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்றான். நீ இருந்தால் தான் மவுஸாக இருந்ததான். டே மோளே எங்க? இவன் பாரு, 2 வருஷம் கழிச்சு உன் ஃப்ரெண்டை பார்த்துருக்க, இப்போவும் மோளே கேட்குற? இல்லை, காலையில் வந்தா சாப்பாடு கூட சாப்பிடல. அவளை நல்லா ஹர்ட் பண்ணி முடியை பிடிச்சி இழுத்து துரத்திட்டே இப்போ கேளு. அது முடியை பிடிச்சி இழுத்தனா? என்னடா சொல்கிற? உனக்கு ஞாபகம் இல்லையா? அந்தளவுக்கு பவராக அடிச்சிட்டியா காலையிலேயே? டே, அழுதுட்டா போனா? பின்ன ரொம்ப பயந்துட்டா. நான் ஏன்டா இப்படி இருக்கேன்? டேய் வாடா, போய் ஒரு முத்த குத்து சாரிடி தங்கன்னு சொல்லிட்டு வரலாம். என்னையாடா கூப்பிடுற? உன் பொண்டாட்டி நீ போகணும், என்னை இழுகிற? சரி, நானே போகிறேன். டே இருறா, அவள் டான்ஸ் கிளாஸ் வர நேரம், நீ அப்படியே போய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வா கூட டைம். சேச்சி எந்தா? ஒரே மேக்கப்பாக இருக்குது. மின்னியூ, அந்த காஜல் எடு. 2 வருஷம் கழிச்சு அக்கா காஜல் போட போகிறாளா? நான் எவ்வளோ பிக்கஸ்ட் ஃபேன் தெரியுமா?
உன்னோட ஐஸ் வித் காஜலோட பார்க்குறக்கு. ஆனால் சொன்னியே காலையில் உன் பிராந்தம் உன்னை அழுக வச்சிருச்சுன்னு. இப்போ இப்படி போகிற? எப்படியும் என்னை சமாதானப்படுத்தணும்னு நினைப்பான். அப்போ நீ இப்படி இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். நீ எடு மின்னியூ. 2 வருஷம் கழித்து நான் காஜல் போட போகிறேன். உனக்கே தெரியும் எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னு. ஆனால் அவனை பார்க்காம எனக்கு எதுவுமே பண்ண தோணலை. இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து போட போகிறேன். போடு, எனக்கும் எக்ஸைட்டிங்காக இருக்குது. நீ தான் எனக்கு இது மாதிரி போடவே கற்றுக் கொடுத்த. என் காலேஜில் எல்லாருமே ஐவிங்க்கு எவ்வளோ ஃபேன்ஸ் தெரியுமா? நீ போடு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது மூளை அவ்வளோ அழகாக ட்ரா பண்ணுறா அவள் ஐஸில். மின்னியும் அப்படியே அவளே அட்மையர் பண்ணி அவள் கண்ணை பார்த்துட்ருக்கா. மின்னியும் எப்படி? சேச்சி செம்மையாக இருக்க. வான் வருவான் தொடுவான் மலை போல் விழுவான். ஏய் ஓஹோ, சாங்கெல்லாம் பாடுறியா? இன்னைக்கு நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்க சேச்சி. என்னுள் ஒளிவான் அருகில் நிமிர்வான் தொலைவில் பணிவான். ஏய் லிசா வரா. கர்வம் கொண்டால் கல்லாய் உறைவான். ஏய் மூலே, என்ன ஹாப்பியாக இருக்க? ஏய் இவ்வளோ அழகாக இருக்க இன்னைக்கு. தேங்க் காட் நீ ரெடி ஆகிட்ட. சொல்லுங்கக்கா. சரி, இன்னைக்கு போகமே உன்னை டான்ஸ் கிளாஸில் ட்ராப் பண்ணிடுவான். நீ பார்த்து போயிட்டு வா என்ன? ஆமாம், நான் உன்கிட்ட அன்னைக்கு சொன்னேன்ல இந்த வீக் அவன் வந்து உன்னை ட்ராப் பண்ணுவான்னு. அக்கா நீ போய் தான் ஆகணும். அந்த ஜேகே கூடலாம் உன்னை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோ, அவன்லாம் உன்னை இதுக்கப்புறம் உண்மையாக லவ் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா? உனக்கெல்லாம் 100 தடவை சொன்னாலும் பார்க் போகம் தான் கரெக்டாக இருப்பான். டே ட்ராகன், பைக் இருந்தால் குர்றா. எனக்கு அவள் கூட பைக்கில் போகணும் போல இருக்கு. நான் போய் ட்ராப் பண்ணிட்டு அவன் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துட்டு வரேன். சைனீஸா நீ பின்னாடி வா என்ன? நீ வீட்டில் தனியாக இருக்க வேணாம். எனக்கா 1000 தடவை சொல்கிறேன், உனக்கு பார்க் போகம் தான் கரெக்டாக இருப்பான். என்னோடு இருந்தால் எவளோ நினைவான், அவனோடு இருந்தால் இணையே நினைவான். எனக்கு புரியல. என்னை துறவான் என் பேர் மறவான் என்னை மறந்தான். இங்க பாரு மூலே, நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? அவன் உன்னை மறந்துடுவான். அவனுக்குன்னு ஒரு ஃபேக்ட்ரிலாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, அங்கே போய் மறந்து அங்கேயே செத்து போயிடுவான். அதுக்கப்புறம் உனக்கு லைஃப் பார்க் போகம் தான். என்னையே துறவான் என் பேர் மறவான் என்னை மறந்தாள், என்னை மறந்தாள் தன்னுயிர் விடுவான். யோ சத்தியமா இத்தனை வருஷத்தில் உன்னை இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை மூலே. ஒன்றும் இல்லைக்கா. சரி, நான் ரெடி ஆகிட்டேன். அப்போ நீ பார்க் போகம் கூட போறியா? ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அது பிடிக்காம வெளியில் வரா. பார்த்தா கரெக்டாக ஜேகே அப்படியே கேங்கோடு நின்றுட்டுருக்கான். ஜி ட்ராகன் மட்டும் இல்லாமல் இப்போ ஜேகேவை பார்த்ததுமே நிறையா பசங்க அவன் கூட வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிசா அவனை பார்த்ததுமே பாரு, பொறுக்கியை பார்த்ததும் எல்லா பொறுக்கியும் வந்து சேர்ந்துருச்சு. டே ஜேகே, உங்கள் அக்கா இங்கே தான் இருந்தாதாடா இத்தனை நாளா? அந்த மயிரை விடு, பக்கத்தில் பாரு என் ஃபிகரு. என்னடா இவன் டீரியா அப்படின்னு ஜேகே ஒயனையே அப்படியே ரசிச்சிட்ருக்கா. மேலேருந்து கீழே வரையும் ஒயனுக்கு ஒரே ஷையாக வருது. அக்கா நான் பார்க் போகம் கூட தான் போய் ஆகணுமா? எதுக்கு அவனை பார்த்ததும் பயப்படுற? அவன் மூஞ்சிய பாரு, நல்லா அது இதுன்னு அடிச்சுட்டு தூங்கியிருப்பான் போல. டே வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க சொல்கிறா. வாயை கிழிச்சிருவேன்னு சொல்ல அந்த அந்த குள்ள பிசாசை. யாரை பார்த்து குள்ள பிசாசுன்னு சொல்கிறான் அவன்? உன்னை பார்த்து தான். இதெல்லாம் கண்டுக்கிட்டா நம்மளுக்கு தான் வாழ்க்கை நாசமாக போயிடும். மோலே, நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பார்க் போகம் கூட போ டான்ஸ் கிளாஸ்க்கு, அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். ஓத்தா டேய், என்னடா என்னடா இது? என்ன நடக்குதுங்க சைனீஸா? டேய் அவன் மூஞ்ச பாரு, இழிச்சுக்கினே இருக்கான். எப்படா பொண்ணை தருவாங்கன்னு. இவனை பார்த்து நீ பயப்படுற? பயப்படலாம் இல்லை, இவனை ஆட்டிக்கிட்டு வந்து நின்றுட்டுருக்கான் அவன் கூட.
இவ்வளோ நாள் அப்போ அவன் கூட தான் போயிட்டுருக்காளா காரில்? அக்கா, நான் இது வரைக்கும் போனதே இல்லை, இப்போ மட்டும் எப்படி போக சொல்கிறீங்க? பாரு, சிக்னல் வந்துடுச்சா? இது வரைக்கும் போனதே இல்லையா? அப்போ ஜேகே ஒரு மாதிரி சிரிக்கிறான் வயனை பார்த்துட்டு, ப்ளஸ் ஷை ஸ்மைலோட. மோலேவே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே, எப்படிக்கா? அதெல்லாம் உன்னை நல்லா பார்த்துப்பான், நீயே என்னை நம்ப மாட்டேற மோலே. நீ போ, நீ போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா. டான்ஸ் கிளாஸ் மட்டும் போகாதீங்க, எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வாங்க. ஒத்தா, என்னடா இவன் மாமா வேலை பார்த்துட்ருக்கா என் கூட பிறந்துட்டு. டேடே விட்ரா, அதான் பைக் வச்சுருக்கல, பூந்து விளையாடு மாமே. அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே பைக்கில் ஏறி உட்காடுறான். ஏய், இவன் வேறு இந்த நேரத்தில் எங்கே போகிறான்னு தெரியலையே மோலே. எனக்கு அறியலக்கா. சரி, அவன் எங்கேயோ போட்டோம், நீ சீக்கிரம் காருக்குள்ளே ஏறி உட்காரு. போகம். மோலே, சொல்லுங்க. போகலாமா? போகலாம். இதோ நானே கார் திறந்து விட்றேன் அப்படின்னு மோலே உள்ளே உட்காந்ததுமே ஜங்குக்கு பைக்கை அப்படி முறுக்குறான். டே சைனீஸா, பின்னாடி வந்துடு சொன்ன மாதிரி. போகலாமா? போகலாம் அப்படின்னு கார் எடுத்ததுமே ஒரு 2 ஸ்ட்ரீட் தான் போயிருப்பான். திடீர்னு ஜங்குக்கு அப்படியே பைக்கை முன்னாடி நிப்பாட்டுறான். மோலே, என்ன இது? யார் இது? அது அப்படின்னு சொல்கிறக்குள்ள ஜங்குக்கு அப்படியே இறங்கி வந்து கார் டோர் ஓப்பன் பண்ணிட்டு, வெளில வாடி, வா போகலாம். பிராந்தா, வாடி வா, பைக் கொண்டு வந்திருக்கேன், ஜாலியாக போயிட்டு வரலாம் வா. எனக்கு கோபமாக வருது, ஆனால் நான் காமாக இருக்கேன். இந்த காரில் நீ உட்காண்ட்ருக்க ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்போ வரியா இல்லை ஒரே தூக்கிட்டு போட்டா? வரேன் அப்படின்னதுமே அப்படியே கையை பிடிச்சி பைக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறான். உடனே போகம் மெஞ்சு, டே யாரா நீ? எதுக்குடா அவளை கூட்டிகிட்டு போகிற? மோலே, மோலே, அவனுக்கு நான் யாருன்னு நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டுமா? டேய், என்னடா அவகிட்ட பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மோலேவை பிடிச்சி ஒரு கிஸ்ஸு. அப்போ மோலேவை அமைதியாக இருக்கா. அவனும், சொல்லு. இதுக்கப்புறம் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா எவளுக்கு? போகம், நீங்கள் வீட்டுக்கு போங்க. நான் புரிஞ்சுதுடா. அதான் புரிஞ்சுல. அவளை இழுத்த முத்தம் கொடுத்தப்போ அமைதியாக இருந்தா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிது. அப்போ யாருண்ணா அவளுக்கு? புருஷன். பார்த்துருந்துக்கோ சரியா? நீ வாடி அப்படின்னு இழுத்து பைக்கில் உட்கார வச்சு, ஒரு ஜாக்கெட் போட்டிருப்பான் பிளாக் கலரில் லெதர் ஜாக்கெட். அதை அப்படியே கழட்டி அப்படியே அவன் இடுப்போடு சேர்த்து இவன் இடுப்போடு அப்படியே கட்டிட்டு பைக்கை ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுறான். மோலேக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே அவனை டைட்டாக் பண்ணிட்டு அவளும் போகிறான். ஓகேடா, இந்த எபிசோட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.